ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஃபிளிக்ஸில் ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாவாக வெளியான வினய் பயன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ சலீம் ஒரு ஹிந்து பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பாரு. அவங்க பிரெக்னென்ட்டாகவும் இருப்பாங்க. இவங்க வீட்டில் அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் முறைப்படி கடவுள் வழிபாடு செய்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹிந்து முறைப்படி கடவுள் வழிபாடு செய்கிறாங்க. இவங்க வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒய்ஃப்க்கு ஒரே ஒரு குறை தான். அது என்னன்னா, சலீம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு குறை தான். பட் சலீம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது யாருக்காக? உனக்காகவும் வயிற்றுல வளர்ற நம்மளோட குழந்தைக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஒரு நாள் இவர் சவாரிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா குங்குமம் வைக்கிறதுக்கு வரும்போது குங்குமம் கீழே விழுந்துருது. அவசரமா இருக்கிறதுனால சலீமை போகாதுன்னு இவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே அதை பொருட்படுத்தாம சலீம் கிளம்புறாரு. நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வரல அப்படின்றதுனால அவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சலீமுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தனியா நிக்கிறதுனால அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அவங்கள ஆட்டோல ஏத்துறாரு. போற வழியில குடிச்சிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை இவர் காப்பாத்துறாரு. கட் பண்ணா சலீமுடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பிரசவ வழியில ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற குறிக்கோளோட ஓடிட்டே இருக்காங்க. சோ அந்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னா வீடுன்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள சார்ந்து இருந்தாலுமே அவங்க கூட ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத மறந்துடுறோம். சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்றத கோர் கான்செப்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா எவலின் மேரியோடைய அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் அப்படின்றது ரிவீல் பண்ணும்போது இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல ரிவென்ஸ் சம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 28 மினிட்ஸ் தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியும். சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட்ல தான் இருக்கும். படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி ட்ராமாவா வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வினய் பயன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.